வெல்கம் டு ஜெனித் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 5 இந்திய அரசியலமைப்பில் இருக்க பார்ட் 5 வந்து இந்த ஜென்ரல் கவர்மெண்ட்டை பற்றியது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்க சாப்டர் 1 இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆட்சித்துறையிலிருந்து குடியரசுத் தலைவரையும் துணைத் தலைவரை பற்றிய ஆர்டிகல் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 52 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய குடியரசுத் தலைவர் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய ஒன்றியத்திற்கு ஒரு பிரசிடென்ட் இருக்க வேண்டும், அதாவது ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்று சொல்ல ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 52. அடுத்த ஆர்டிகல் 53 பார்த்திங்கன்னா ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரம், எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன், ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை பற்றி குறிப்பிடும் ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 53. அடுத்து வந்து ஆர்டிகல் 54 பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல் பற்றி குறிப்பிடுவது தான் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 54. அடுத்து ஆர்டிகல் 55 வந்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை பற்றியது, மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்றதான் ஆர்டிகல் 55. அடுத்து ஆர்டிகல் 56 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவரோட பதவி காலம், டேம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட், அதாவது ஒரு குடியரசுத் தலைவரோட பதவி காலம் வந்து எவ்வளவு இருக்க வேண்டும் என்பது சொல்கிறது தான் ஆர்டிகல் 56. அடுத்து ஆர்டிகல் 57 மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதி, அதாவது எலிஜிபிலிட்டி ஃபார் ரீஎலெக்ஷன், ஒரு குடியரசுத் தலைவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதி தான் வந்து ஆர்டிகல் 57 சொல்லுது. ஓகேங்களா? அடுத்து ஆர்டிகல் 58 குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதிப்பாடுகள், ஒருவர் வந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா அவருக்கு வந்து இந்தந்த தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த தகுதியை சொல்கிறது தான் ஆர்டிகல் 58, அதாவது குவாலிஃபிகேஷன் ஃபார் எலெக்ஷன் ஆஸ் பிரசிடென்ட். அடுத்த ஆர்டிகல் 59 குடியரசுத் தலைவரின் பதவிக்கான வரைமுறைகள், கண்டிஷன் ஃபார் பிரசிடென்ட் ஆஃபீஸஸ், அதாவது ஆர்டிகல் 59 என்ன சொல்லுன்னா குடியரசுத் தலைவருக்கான பதவிக்கான வரைமுறைகள் தான் சொல்லுது. ஓகேங்களா? அடுத்த ஆர்டிகல் 60 அதாவது குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணத்தை பற்றி சொல்வது தான் ஆர்டிகல் 60, அதாவது குடியரசுத் தலைவருக்கான ஆணைமொழி அல்லது உறுதிமொழி பற்றி குறிப்பிடுவது தான் ஆர்டிகல் 6, அதாவது ஓத் ஆர் அப்ரிமேஷன் பை த பிரசிடென்ட். அடுத்த ஆர்டிகல் 61 குடியரசுத் தலைவர் மீது அவையில் பழிசாட்டுவதற்கான நெறிமுறை, அதாவது குடியரசுத் தலைவர் மீது பார்த்தீங்கன்னா இம்பீச்மெண்ட் கொண்டு வருவதற்கான ஒரு நெறிமுறை தான் ஆர்டிகல் 61 சொல்லியிருக்காங்க, அதாவது ப்ரொசீஜர் ஃபார் இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட். அடுத்த ஆர்டிகல் 62 குடியரசுத் தலைவரின் பதவி காலியானமாகும் போது அதை நிரப்புவதற்கான தேர்தல் நடத்த வேண்டிய காலமும் இடைநேர்வான காலியிடத்தை நிரப்புவதற்காக தேர்ந்தெடுக்கப்படுவரின் பதவி காலமும், அதாவது ஒரு குடியரசுத் தலைவர் வந்து பதவி வந்து காலியாகுது, அந்த காலியாகும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் வைக்கணும், அந்த எலெக்ஷன் வைக்கிற நேரமும் அப்புறம் அதுக்கிடையில் ஒருத்தர் வந்து பதவி வைப்பாங்க, அந்த பதவிக்கு வைப்பவரை பற்றி சொல்கிற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 62. டைம் ஆஃப் ஹோல்டிங் எலெக்ஷன் ஃபில் வேக்கன்சி ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் த டேம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பர்சன் எலெக்டட் ஃபில் கேஷுவல் வேக்கன்சி அப்படின்றத தான் ஆர்டிகல் 62 சொல்லுது. இப்போ இதுவரையும் பார்த்தது அப்படின்னா குடியரசுத் தலைவரை பற்றிய ஆர்டிகல் வந்து பார்த்தோம் 62 வரையும். இப்போ 63லேருந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரை பற்றிய ஆர்டிகல். ஓகேங்களா? இந்திய குடியரசு துணைத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஆர்டிகல் சொல்கிற ஆர்டிகல்னா ஆர்டிகல் 63. அங்கே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு என்ன பார்த்தோம், பிரசிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 52, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 63. ஓகேங்களா? அடுத்து குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவைக்கு பதவி வழி தலைவர் ஆவார், துணை குடியரசுத் தலைவர் ஆவார். துணை குடியரசுத் தலைவர் பார்த்திங்க அப்படின்னா பதவி வழி பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்களோட தலைவராக இருப்பார். அப்போ அதை சொல்கிற ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 64 த வைஸ் பிரசிடென்ட் டு பி எக்ஸ் அபிசியோ சேர்மன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றதான் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 64. அடுத்த ஆர்டிகல் 65 குடியரசுத் தலைவரோட பதவி இடைநேர்வாக காலியிடமாகும் போது அல்லது அவர் இல்லாத போது குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படுதல் அல்லது அவருடைய பதவி பணிகளை ஆற்றுதல், அதெல்லாம் சொல்கிற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 65. த வைஸ் பிரசிடென்ட் டு ஆக்ட் ஆஸ் ஏ பிரசிடென்ட் ஆர் டு டிஸ்சார்ஜ் இஸ் ஃபங்க்ஷன் டூரிங் கேஷுவல் வேக்கன்சிஸ் இன் த ஆஃபீஸ் ஆர் டூரிங் த அப்சன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னா, அதாவது குடியரசுத் தலைவர் பதவி வந்து காலியாக இருக்குது, அந்த இடைநேர்வாக ஒரு தற்காலிகமாக காலியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவராக பதவி வைப்பார், குடியரசுத் தலைவர் உண்டான வேலையெல்லாம் செய்வார். அதை சொல்கிற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 65. ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்த ஆர்டிகல்ஸ். அடுத்து ஆர்டிகல் 66 பார்த்திங்க அப்படின்னா குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுத்தல், குடியரசு துணைத் தலைவர் வந்து எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்ற சொல்கிற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 66. எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் சொல்கிற ஆர்டிகல் எதுனா ஆர்டிகல் 66. ஓகேங்களா? அடுத்து ஆர்டிகல் 67
குடியரசு துணைத் தலைவரின் பதவி காலம். குடியரசு துணைத் தலைவரோட பதவி காலத்தை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 67, அதாவது டேம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா 67. அடுத்து 68 பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 68 ஹோல்டிங் எலெக்ஷன் டு ஃபில் வேக்கன்சி இன் த ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் த டேம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பர்சன் எலெக்டட் டு ஃபில் கேஷுவல் வேக்கன்சி. அதாவது பார்த்திங்கன்னா குடியரசு துணைத் தலைவரின் பதவி காலியிடமாகும் போது அதை நிரப்புவதற்காக தேர்தல் நடத்த வேண்டிய காலமும் நேர்வான காலியிடத்தை நிரப்புவதற்காக தேர்ந்தெடுக்கப்படுவரின் பதவி காலம். அதாவது குடியரசு துணைத் தலைவர் வந்து பதவியிடம் காலியிடமாகும் போது அது தேர்தல் நடத்தக்கூடிய காலம், அந்த இடைப்பட்ட காலம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடைப்பட்ட நேரமான காலியிடத்தை நிரப்புவதற்கான தேர்ந்தெடுக்கப்படுவரின் பதவி காலம் தான் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 68 சொல்லுது. அடுத்த ஆர்டிகல் 69 குடியரசு துணைத் தலைவருக்கான ஆணைமொழி அல்லது உறுதிமொழி. அதாவது உறுதிமொழி தான் உறுதிமொழி தீர்மானம் தான் ஆர்டிகல் 69 குடியரசு துணைத் தலைவருக்கான உறுதிமொழி. ஓத் ஆர் அப்ரமேஷன் பை த வைஸ் பிரசிடென்ட். அடுத்து ஆர்டிகல் 70 பிற எதிர்வு நிகழ்வுகளில் குடியரசுத் தலைவரின் பதவி பணிகளை ஆற்றி வருதல். டிஸ்சார்ஜ் ஆஃப் பிரசிடென்ட் ஃபங்க்ஷன் இன் த அதர் கண்டினென்சி. அதாவது குடியரசுத் தலைவருக்கான தலைவரோட பதவி பணிகளை வந்து ஆற்றி வருதல் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 70. ஓகேங்களா. அடுத்த ஆர்டிகல் 71 கனெக்டட் வித் த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆர் வைஸ் பிரசிடென்ட். குடியரசுத் தலைவரை அல்லது துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல் பற்றிய அல்லது தொடர்பான கோட்பாடுகள் அதை பற்றி சொல்ல ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 71. அடுத்த ஆர்டிகல் 72 குடியரசுத் தலைவருக்கான குற்ற மன்னிப்புகள் குறித்த அதிகாரம். குடியரசுத் தலைவர் வந்து யாரெல்லாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு தண்டனை பெற்றிருப்பார், மரண தண்டனை பெற்றிருப்பார், ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா வாழ்நாள் தண்டனை பெற்றிருப்பார். அதை குறைப்பது அப்படின்னா அதை நிறுத்தி வைப்பது போன்ற அதிகாரங்கள்லாம் எந்த ஆர்டிகலில் குடியரசுத் தலைவருக்கு வழங்குறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 72 குடியரசுத் தலைவருக்கான குற்ற மன்னிப்புகள் குறித்த அதிகாரம். பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு கிராண்ட் ஃபார்டன் எக்ஸ்ட்ரா அண்டு சஸ்பெண்ட் ரிமிட் ஆர் கம்யூட் சென்டென்ஸ் இன் சர்டைன் கேசஸ், ஒரு குறிப்பிட்ட வழக்குகளில். ஓகேங்களா. அடுத்து ஆர்டிகல் 73 என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்றியத்து ஆட்சி அதிகாரத்தை அதிகப்படுத்துதல். அதாவது மத்திய கவர்மெண்ட்டோட ஆட்சி அதிகாரத்தை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்ட்டு சொல்கிற ஆர்டிகல் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 73. அதாவது எக்ஸ்டெண்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன். ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா அமைச்சரவை பற்றியும் இந்திய தலைமை வழக்கறிஞர் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ இந்திய அரசியலமைப்பு வீடியோ கொடுக்கும்போது நீங்கள் கவனிச்சிருக்கலாம், போத் பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி வந்து தமிழில் படிக்கிறத விட இங்கிலீஷில் படிக்கும்போது நமக்கு இன்னும் நல்லா கான்செப்ட் வந்து நல்லா புரியும், இன்னும் சிம்பிளாக இருக்கும், சொல்ல வந்தது கரெக்டாக சொல்கிறது ஞாபகம் இருக்கும். நம்ம தமிழ் மீடியம் நம்ம தமிழ் மீடியத்தில் நம்ம எக்ஸாம் எழுதினாலும் இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சுக்கிறது பெட்டர்ன்ற அடிப்படையில் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.